கார்த்தி ரேவதி சீரியலில் நாளைக்கு செம்ம மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த பக்கம் கார்த்திக் ரேவதி 2 பேருக்கும் பரமேஸ்வரி அவங்க வீட்டில் விருந்து கொடுக்குறாங்க. அந்த சமயத்தில் கார்த்தி ராஜா சேதுபதி இந்த பக்கம் பரமேஸ்வரி பாட்டி கூட வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கத கார்த்தி தான் பேரங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க நம்ம ரேவதி. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பரமேஸ்வரி பாட்டி வந்து ராஜாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி பேராண்டி எப்படியாவது நீ தான் வந்து உங்கள் 2 பேருக்கும் வந்து விருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நீ பேத்தியை அழைச்சிட்டு இங்கே வீட்டுக்கு வரியா அப்படிங்கிறப்ப பாட்டி இருக்கிற கோவத்தில் ரேவதி இந்த விஷயத்தெல்லாம் என்னால் செய்ய முடியாது, நீ தயவு செஞ்சு என்னை தப்பாக நினச்சிக்காதன்னு ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சோடனே என்ன நம்ம பேரன் இவ்வளோ தூரம் சொல்கிறான், இப்போ சரிப்பட்டு வராதுங்கிறாங்களே, என்ன செய்யலாம், நம்ம வந்து மயிலுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி என்னப்பா ராஜா வந்து ரொம்ப கோவமாக இருக்கானா அப்படின்னு சொல்கிறப்ப கார்த்தி அப்படின்னு கேட்டோன்னா, ஆமாம் ஏற்கனவே இங்கே ரேவதி வந்து செம கோவத்தில் இருக்கா, நம்ம என்ன செய்கிறேன்னு தெரியாமல் நாங்கள் முழிச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் என்னடானா விருந்துக்கெலாம் கூப்பிட்டா எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறப்ப சரி இப்போ என்ன பாட்டி ரொம்ப வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு என்ன வேணும், இப்போ 2 பேரையும் வந்து எப்படியாவது அனுப்பி வைக்க வேண்டியது உங்கள் வீட்டுக்கு என்னோடய பொறுப்பு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப நம்பலாமா, நீங்கள் தாராளமாக சாப்பாடுலாம் விருந்து தடப்படலாம் ரெடி பண்ணுங்கள், இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நான் சாமுண்டேஸ்வரியாக உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விருந்துக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிற 2 பேரையும் தகவலை சொல்லுவாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. மயில் வந்து அதிரடியாக வந்து இங்கே வீட்டுக்கு உள்ளே வந்துட்டு சத்தம் போடுறாங்க, இதெல்லாம் முடியவே முடியாது, என்னால் ஏற்றுக்கவே முடியல, என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த பரமேஸ்வரி அப்படிங்கிறப்ப என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப இல்லை இவங்க 2 பேருக்கு வந்து விருந்து கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க, என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாப்பிள்ள அவசரப்படாதீங்க, அவங்க பேரனை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்கல்ல, இப்போ முடியாமல் போயிடுச்சுல, விடு எல்லாமே நல்லதுக்கு தான், இப்போ என் மாப்பிள்ளையோட சாப்பிட்ட வந்து இலைய எல்லாத்தையும் அந்த பாட்டி வந்து எடுத்து போடட்டும் அப்படின்னு சொன்னோன்னா, அம்மா நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்புமா, என்ன நினச்சிட்டு இருக்க, நீ கொஞ்சம் ரேவதி பேசாமல் இரு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பார்த்து, ராஜா நீங்களும் ரேவதி 2 பேரும் வந்து விருந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கே ஏதாவது வந்து உங்களுக்கு அவமானப்படுத்துகிற மாதிரி ஏதாவது செஞ்சாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் வந்து ராஜராஜன் வந்து 2 பேரையும் தங்கத்தட்டில் வச்சு தாங்காத குறையாக என் அம்மா தாங்க போகிறாங்க, அதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காரில் கிளம்பி கரெக்டாக இந்த பக்கம் கார்த்தியும் சரி ரேவதி 2 பேரும் வாசலுக்கு வராங்க. வந்து இறங்கினோன்னா ஆரத்தி எடுத்து பாட்டி வந்து வரவேற்கிறாங்க. 2 பேரும் வலது காலை எடுத்து வச்சுவாங்க, எத்தனை வருஷம் ஆச்சு நான் இப்படி வந்து என் பேத்திங்களை வந்து விருந்து கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கரெக்டாக வந்து டைனிங் டேபிள்கிட்ட உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் வந்து ரேவதிக்கும் சரி கார்த்திக்கும் சாப்பாடு ஒவ்வொன்றா பார்த்து வந்து வைக்கிறாங்க. சாப்பிடுங்க பரவாயில்ல இருக்கட்டும் பாட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து ரேவதி சொல்கிறேன், என்ன இப்படிலாம் கூச்சப்படுறீங்க, இது உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்க, நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க, நீங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் உங்கள் 2 பேரும் வந்து பார்த்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக பார்த்தா ரேவதி சாப்பிட்டது போகிறோன்னு சொல்லிட்டு கையெலம்பலான்ட்டு வெளியில் வந்து கையெலம்புறதுக்காக வந்து வராங்க. மேலே பார்த்தா இந்த பக்கம் பாட்டி தாத்தா பேரன் கார்த்திக் 3 பேர் ஃபோட்டோவும் வந்து பெருசாக மாட்டியிருக்கு. அதை வந்து ரேவதி வந்து டக்குன்னு இப்படி நிமிர்ந்து பார்க்குற மாதிரி வந்து பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே பார்த்தா கார்த்திக்கிட்ட வந்து பாட்டி வந்து பேசுகிறாங்க, என்ன பேராண்டி ரொம்ப கவலைப்படுறியா, தாத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, என்ன பண்ணுறது வந்து கல்யாணத்தை நேரில் தான் பார்க்க முடியலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறப்ப இருக்கட்டும், நான் குடும்பத்தை 2 குடும்பத்தையும் வந்து சேர்த்து வைக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பார்த்து பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் இப்படி வந்து விருந்தெல்லாம் கொடுக்குறீங்களே, இப்போ நம்ம யாருங்கிற விஷயம் நான் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா ரேவதி என்ன நினைப்பா அப்படிங்கிறாங்க, நம்ம பொய் சொல்லி ஏமாற்றிட்டோன்னு நினைக்க மாட்டாளா அப்படிங்கிறப்ப இங்கே பாரு என் பேத்தியோட கல்யாணம் வந்து எப்படி நடக்கணும்னு நான் நினச்சேனோ அதுபடி நடந்துச்சுல, அப்படி ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா தெரிஞ்சுட்டு போட்டோம், அதுவும் நல்லதுக்கு தான், அவளுக்கு வந்து ஒவ்வொன்றா சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது, ரகசியம் இன்றைக்கே தெரிஞ்சிடும், நிம்மதியாக இருக்கலாம் விடு அப்படிங்கிறாங்க. அதோட வந்து எபிசோடு அதிரடியாக முடிச்சிருந்தாங்கன்னே